அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்ரீ ஆதிமீரா பசுமை அங்காடியில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் மால்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோ பீட்ரூட்டை சீவி அரைச்சி வச்சுருக்கோம். 1 கிலோ பீட்ரூட்டு சட்னி மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 1 கிலோ நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், ஏலக்காய் இது எல்லாமே ஒரு 10 கிராம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி சட்டியில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் முந்திரியை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சூடு ஆறுனோடனே இந்த மாதிரி முந்திரி, பாதாம், ஏலக்காய் இது 3 இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக திப்பியாக அரைச்சி வச்சுக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பருப்பாக அரைச்சாதான் கொஞ்சம் போடுறதுக்கு ஸ்மெல், ஏலக்காய் எல்லாம் சரி கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 4 பொருள் தான். பீட்ரூட் 1 கிலோ, அதே அளவு நாட்டு சர்க்கரை 1 கிலோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், ஏலக்காய் இது 4ஐயும் வறுத்து நைஸாக அரைச்சி பருப்பாக அரைச்சி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட்டு மட்டும் சீவி வச்ச பீட்ரூட்டை மட்டும் இந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த பச்சை வாடம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி கிண்டிகிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை 1 கிலோவை அப்படியே உள்ளே போட்டுடலாம். சர்க்கரை போட்ட உடனே நம்ம கொஞ்சம் கவனமாக ஸ்பீடாக கிண்ட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா சர்க்கரை வந்து கரைஞ்ச உடனே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக கவனமாக சர்க்கரை கரைஞ்ச உடனே நல்லா பாகு மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் வரையும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு வேகமாகவே வச்சுருக்கலாம். வேகமாக வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா பாகு பதம் மாதிரி வந்துருச்சு. நல்லா சர்க்கரை பாகு மாதிரி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் ஆர்கானிக்காக தான் போட்டிருக்கோம். சர்க்கரையிலேருந்து பீட்ரூட்லேருந்து எல்லாமே ஆர்கானிக்காக நல்ல தரமான நாட்டு சர்க்கரையாக பார்த்து தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த பதத்தில் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 1 மணி நேரம் அடி பிடிக்காமல் 1 மணி நேரம் நம்ம இதே போல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டும் போது இதில் என்ன கவனிக்கணும்னு பார்த்திங்கன்னா மேலே தெளிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா மேலெல்லாம் தெளிச்சிருக்கு. ஏன்னா அது நல்லா கொதிக்கும், நல்லா பாகு நல்லா கொதிக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம இது மட்டும் கவனமாக கொஞ்சம் தள்ளி நின்று கிண்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்தது கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. ஆனால் இந்த கெட்டி பதம் வரும்போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லாவே தெளிக்கும். இந்த தண்ணிப்பதை வந்து ஓரளவுக்கு கெட்டியம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தெளிக்கிறது நின்றும். தெளிக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த பாகுப்பதம் போய் கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. அந்த கெட்டி பதம் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி தெளிக்காது. இன்னொரு 20 நிமிஷம்
1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த பீட்ரூட் மால்ட் இந்த கெட்டி பதம் வந்து கிடச்சிரும். வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இதில் வந்து இது பதம் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி கோடு போட்டிங்க, இப்போ இந்த மாதிரி நடுவில் சட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். பார்த்திங்கன்னா இது கோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாகுது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அதாவது நீங்கள் இப்படி கோடு போடும்போது இந்த சேர்றது வந்து சேராமல் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இதோட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இந்த பருப்பி தேங்காய் பருப்பி செய்கிற பதத்துக்கு அதாவது பார்த்திங்கன்னா இப்படி கோடு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் இந்த மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி விடாமல் கிட்டிங்கன்னா நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். அது வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா. அதே மாதிரி சட்டியிலே ஒட்டாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜு, அதாவது சட்டியில் ஒட்டாத பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் காற்றுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த கெட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கலரில் பவுட்ரு மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது சூடு ஆற ஆற அப்படியே பவுட்ரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். பவுட்ரு நம்ம எப்படி ஸ்பீடாக இது பண்ணுறோமோ அதை பொறுத்து அது பவுட்ரு ஆகிட்டே இருக்கும். நம்ம ஆறி போனதுக்கப்புறம் நம்ம இதை கிண்டணும்னா பவுட்ரு ஆகாது. அதனால் நம்ம இதை அப்படியே விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சூடு ஆற வரை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறி போய் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி வந்துடும். இது வந்து இந்த கெட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பவுட்ராக நைஸாக வந்துருச்சு. நம்மளுக்கு பாலில் கலந்து குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஸாக இருந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்னு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் பீட்ரூட் மால்ட், நீங்கள் இது ரெண்டையுமே கலந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3மே ஒரு டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் பீட்ரூட் மால்ட்டு, இனிப்பு பத்தாதவங்களுக்கு 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா அற்புதமாக பீட்ரூட் மால்ட் நீங்கள் தயார் பண்ணியாச்சு. இதை நீங்கள் வீட்லேயே தயாரிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்லேயே அவங்க வீட்லேயே தயாரிக்கலாம். இதில் தயாரிக்க முடியாதவங்க ஸ்ரீ ஆதிமீரா பசுமை அங்காடிக்கு கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி.